மேயர் பிரியா அவர்களை வந்து ஆபாசமாக வீடியோக்களை வந்து வடிவமைச்சு சித்தரிச்சு நீ பதிவிட்டிருக்காங்க. உங்களுக்கு மனசில் வந்து உங்களுக்கு ஈரோன்னு ஒன்று இருந்தால் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கவும் படாத நியமன உறுப்பினர் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய போட்டோவை வந்து நீங்க போட்டோஷாப் பண்ண முடியுமா? இல்ல அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து போட்டோஷாப் பண்ண முடியுமா? அப்படி பண்ணி பாருங்க. ஆபாச வீடியோ பதிவு ஏற்றம் பண்ணவங்களுடைய பின்புலத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்கு. 10 ஆண்டுகளாக வந்து SC ST மக்கள் மீது வந்து வெறுப்புணர்வு கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுறாங்க. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை பெருநகர மாநகராட்சி உலக அரங்கில் புகழ்பெற்ற மாநகராட்சி, இந்தியாவில் முதன்மையான மாநகராட்சி, தமிழ்நாட்டில் அதிகப்படியாக வருமானம் தரும் மாநகராட்சி, ஆங்கிலேயர் காலத்திலும் சரி கடந்த நூற்றாண்டுகளாக மிட்டா மிராசுகள் மேயராக இருந்தாங்க, நிலச்சுவந்தார்கள் மேயராக இருந்தாங்க. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு இன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு இளம் வயதிலிருந்து வந்த அன்புக்குரிய சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்னைக்கு மேயராக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது, மரியாதைக்குரியது. இப்பேற்பட்ட பதவியை ஒரு இளம்பெண் அரசியலுக்கு வருவது அதை தடுக்கும் வகையில் சில மூடர் கூட்டம் வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து மேயர் பிரியா அவர்களை வந்து ஆபாசமாக வீடியோக்களை வந்து வடிவமைச்சு சித்தரிச்சு நீ பதிவிட்டிருக்காங்க. அந்த தற்கூரி கூட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால், உங்களுக்கு மனசில் வந்து உங்களுக்கு ஈரோன்னு ஒன்று இருந்தால் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள். இப்போ ஆபாச வீடியோ வந்து வடிவமைச்சு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வந்து நீங்கள் பதிவிடுறீங்க. ஒரே ஒரு கேள்வி தான். இதே பிஜேபி கட்சியில் இன்னைக்கு சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்க கவுன்சிலராகி இன்னைக்கு வந்து சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு மேயராக இருக்காங்க. அவங்க வாக்கு பெற்று வந்துருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இன்னைக்கு மக்களையும் சந்திக்காத, மக்களால் தேர்ந்தெடுக்கவும் படாத நியமன உறுப்பினர் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை இதே போல மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பு ஸ்தானத்தில் அமைச்சர் பெருமக்கள் வந்து நிர்வாகத்தையும் அவங்க அனுபவ ரீதியாக அவங்க நிர்வாகத்தில் வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து அண்ணன் அறநிலைத்துறை மரியாதைக்குரிய அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணனுடைய புகைப்படத்தையும் மேயர் பிரியா அவர்களுடைய புகைப்படத்தையும் ஆபாசமாக சித்தரித்து வடிவமைப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கூட பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய போட்டோவை வந்து நீங்கள் போட்டோஷாப் பண்ண முடியுமா? இல்லை அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து போட்டோஷாப் பண்ண முடியுமா? அப்படி பண்ணி பாருங்க. மறுநாளே பண்ணவனை விட விட்டுருவாங்க. ஆனால் பண்ணுறதுக்கு தூண்டினா பாருங்க அந்த தலைவன், அவன் வீட்டுக்கு மறுநாள் காலையிலே ஈடியும் ஐடி ரைடு விடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு என்பது வந்து சமூக நீதி மண். இன்னைக்கு சமூக நீதியை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து நிலைநாட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மேயர் பிரியா சகோதரி அவர்கள் குறித்து வந்து சமூக வலைத்தளங்கள் தொடர்ந்து வந்து ஆபாசமான வீடியோ வந்து பதிவு செய்கிறீங்க. இப்போ நான் ஏன் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் அரசியலுக்கு வர பெண்களுக்கு எல்லாருக்குமே இந்த போல் நடக்குது. அப்போ உடனடியாக வந்து காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இரும்புக்காரம் கொண்டு அவங்கள ஒடுக்கணும். அதனால தான் நீ புகாராக கொடுத்தீங்கன்னா, நாங்களாம் அனுபவ ரீதியாக அதை அனுபவிச்சிருக்கிறோம். நான்லாம் சிறு வயதுலேருந்து நான் அரசியலுக்கு வரும்போது எங்களுக்கும் இது போல் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் அருவருக்கத்தக்க ஆபாச வீடியோக்கெல்லாம் பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் வெளியிடுற ஒரு டீமே இருக்குது இன்னைக்கு. அதன் வகையில் வந்து இன்னைக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஆபாச வீடியோ வடிவமைத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட நபர்கள் குறித்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, முகநூல் பக்கத்துலலாம் பதிவு போட்டிருக்காங்க. அந்த ஐடியெல்லாம் நாங்கள் குறித்து அந்த ஐடியோடைய உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிற ஐடியில் அந்த ஆபாச வீடியோ பதிவு ஏற்றம் பண்ணவங்களுடைய பின்புலத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, RSS அமைப்பு இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்குது, நாம் தமிழர் கட்சி. இவங்க ரொட்டீனாக வந்து தமிழ்நாட்டில்
அதாவது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இளம் வயசுல வர பெண்களை குறி வச்சு இவங்க வந்து நேரடியா அரசியல் ரீதியான கருத்துக்களை வந்து பதிவு செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெண்களை வந்து முன்னிறுத்தி அவங்களுடைய குடும்பத்தாரை பத்தி இழிவு செஞ்சு பேசுறதும் இல்ல பர்சனலா அவங்க மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு இது போல ஆபாச வீடியோக்களை வந்து வடிவமைச்சு அவங்க சித்தரிச்சு போடுறாங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து இவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு மாநகராட்சிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு இளம் வயதுல ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிர்வாக திறன்ல வந்து சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அப்ப வழிநடத்தக்கூடிய இடத்துல அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் அவங்க மேயர் பிரியா கூட வந்து ஆபாசமா சித்தரிச்சு போட்டு அதை பாக்குறதுல அவங்களுக்கு அவ்வளவு என்ன வக்கர புத்தி அவங்களுக்கு தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு நாங்க புகாரா கொடுத்து நடவடிக்கை சொல்லியிருக்கோம். ஐடி பல 100 ஐடி இருக்கு. இதுல நான் பார்த்து எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்ட ஐடி வந்து ஒரு 25 ஐடி இருக்கு. அதுலயே சில ஐடிங்கள ரொம்ப வல்கரா போட்டவங்க செலக்ட் பண்ணி நாங்க கொடுத்துருக்குறோம். அது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவங்களை கைது பண்ணணும். நான் ஏன் இப்போ புகார் கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, இப்போ மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அப்படி சித்தரிக்க முடியுமா? ஏன்னா அவங்க சாதியால வந்து அவங்க உயர் சாதி, அவங்க பிராமண பெண்ணு, இன்னும் மக்களே சந்திக்காம அவங்க வாக்கே மக்கள் கிட்ட இருந்து ஓட்டே வாங்காம வந்து நியமன உறுப்பினராக தான் இன்னைக்கு மத்திய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள போய் நீங்க சித்தரிச்சு பாருங்க. ஏன்னா சாதியால அவங்க உயர் சாதி. இப்போ மேயர் பிரியா அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வராங்க. அப்ப இவங்க எஸ்சி தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு 10 ஆண்டுகளாக நான் பாக்குறேன், எல்லாருக்கும் தெரியும். 10 ஆண்டுகளாக வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் மீது வந்து வெறுப்புணர்வு கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி தான் இன்னைக்கு அரசியலே பண்றாங்களா. அவங்கள எந்த வகையில வந்து அசிங்கப்படுத்தணும், அவங்களை இழிவு செய்யணும்னு தொடர்ச்சியா அவங்க வந்து அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த சமூக நீதி மண்ணுல சமூக நீதியை பாதுகாக்கிற சமூக நீதிக்காக போராட்ட காலத்துல மீது நாங்கள் சிறைக்கு சென்ற நாங்கள் எல்லாரும் தடுக்கணுன்றதுக்காக புகார் கொடுத்துருக்குறோம். இல்ல புகார் கொடுத்துருக்குறோம். வெஸ்ட் ஜேசிக்கு அமைச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறது. யாரு தூண்டுதல்ல ஒரு இளம் பெண் அரசியலுக்கு வராங்க, அதுவும் அதிகாரத்துல இருக்கிறாங்க, பொறுப்புல இருக்கிறாங்க, ஒரு மாநகராட்சியோடைய மேயரு, அவங்களுடைய புகைப்படத்தையும் அமைச்சருடைய புகைப்படத்தையும் ஆபாசமா சித்தரிச்சு போறதுக்கு இவங்களுக்கு யார் பின்புலம் இருக்கிறாங்க? ஏன்னா சித்தரிக்கிறவங்க வந்து சும்மா வந்த போக்குல சித்தரிக்க மாட்டான். அவனுக்கு அதுல எந்த பணம் லாபம் கிடையாது. யாரோ பண உதவி கொடுத்து பின்புலம் இருந்து அவங்கள இயக்குறாங்க. அப்ப பின்புலத்துல எந்தெந்த அமைப்பு இருக்கிறாங்க, அந்த அமைப்போடைய தலைவரை கைது செய்யணும். யார் சித்தரிச்சு போடுறான்னு தவிர்த்து அந்த சித்தரிக்கிறவனை யார் தூண்டினது, யார் அதை போட சொன்னது, அந்த கட்சியோட தலைவனை கைது பண்ணி சிறைப்படுத்தணும்.